மைக்கேல் மதன காமராஜர்ல கட்டின்னு இருக்கோம் அப்படின்னு ஒண்ணு வரும்ல. ஆமா. அது எத்தன மாடுலேஷன்ல சொல்லி பார்த்திருப்பீங்க? இப்ப யோசிச்சு பார்க்கிறேன். நீங்க முதல்ல சொன்ன டயலாக் வச்சு. அது சரி, என்னென்ன மாடுலேஷன்ல சொல்லி ட்ரை பண்ணியிருப்பீங்கல்ல? ஏன்னா அந்த ஒரு வார்த்தை பயங்கர பாப்புலர் அது. சரி சொல்லட்டுமா? ஆ. ஃபர்ஸ்ட்டே நாங்க போனோம். போய் அ கமல் சாருடைய ஆழ்வார்பேட்டையில ஒரு அம்மா வீடு. ஆ. அருமையான வீடு. அந்த பழைய டைப் வீடு. அந்த வீட்ல தான் ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங்ன்னு போய் ஷூட்டிங்க்கு எல்லாம் ரெடி ஆயி, போன உடனே நேக்கா, நோக்கா, நேக்கு நோக்குமா இதெல்லாம் ரிஹர்சல். சீன் படிச்சாங்க. ரிஹர்சல் பார்த்தாங்க வித் கேமரா. அப்புறம் சிங்கிள் ஷாட் அது. மேல போய் அந்த ஃபுல் டயலாக் சிங்கிள் ஷாட். மேல போறது பெத்தாச்சு. மேல போனதுக்கு அப்புறம் உள்ளது அவ்வளவா ஞாபகம் இல்ல. ஏன்னா, அது சும்மா அந்த கேமரா பொசிஷன்ஸ் பார்த்துட்டு வந்தாச்சு. கீழ வந்துட்டு பேக்கப் பண்ணிட்டாரு கமல் சார். ஆ. ஒரே ஒரு தடவ ரிஹர்சல் கேமராக்காக பார்த்தாச்சு. பார்த்துட்டு பேக்கப் பண்ணிட்டாரு. நான் சொன்னேன், "என்னது இது?" "இல்ல ரிஹர்சல் பார்த்தோம்" அப்படின்னாரு கிரேஸி மோகன் சார். நான் சொன்னேன், "அதுக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போடணும்? நான் என் சுடிதார் போட்டே வந்து பார்த்துருப்பேனே." "அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சார் ரிஹர்சல் பார்த்துட்டோம்." "சரி" அப்படின்னு நேரா வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் சேம் இதே மாரி மாத்தி, இன்னைக்கு ஏதோ ரிஹர்சல் பார்த்துட்டு விட்டுற தான் போறாங்க போல இருக்கு. இப்படி நேரா வந்தாச்சு. "டேக்" அப்படின்ட்டாரு. மாட்டிக்கிட்டேன். "ஐயோ! நேத்து தானே பார்த்தோம். அது என்னது அது? ம். இன்னைக்கு இன்னொரு தடவை அத பார்க்கணும் இல்லையா?" அப்படின்னு. "நேத்து பார்த்தாச்சா இல்லையா?" அப்படின்னாரு. "பார்த்தாச்சா? ஞாபகம் இருக்கா இல்லையா?" "இல்ல இங்க எல்லாம் ஞாபகம் இருக்கு. மேல போய் பார்த்தோம்ல. சொன்னார்ல மோகன் சொன்னீங்களா?" "இல்ல ஒரு தடவ நம்ம பார்த்துட்டோம். அவர் ரொம்ப நல்லவர் மோகன் சார். இல்ல ஒரு தடவ சும்மா பேசி பார்த்தோம். அது இன்னும் அது கரெக்ட்டா நம்ம வந்து அது போதும்" அப்படின்ட்டாரு. டேக் டைரக்ட்டா. எதுவுமே சொல்லி பார்த்துக்கிறதுக்கோ, ரிஹர்சல் பண்றதுக்கோ வாய்ப்பே இல்ல. ஸ்ட்ரெய்ட் டேக் தான் அந்த சிங்கிள் டேக். ஆ. அந்த மோகன் சார் அந்த முந்தின நாள் சொன்ன ஒரு ஞாபகத்துல தான் இது எல்லாமே பண்ணது. கட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஏதோ ஒரு பெரிய உள்ளுக்குள்ள இருக்கிற மொத்த மூச்சும் வெளிய போன மாரி ஆயிடுச்சு எனக்கு. அப்பா! அப்புறம் கமல் சார் சொன்னாரு, "ஆக்ட் பண்றா பாருங்களேன். ஆ. அவ பயங்கரமா சொல்லிட்டா எல்லாத்தையும். ஒன் மோர் இந்த இடம் மட்டும் ஒன் மோர் எடுத்துக்கலாம்." நான் சொன்னேன், "நான் இல்ல. நான் இந்த ஆட்டத்துக்கே வரல நானு." அது அந்த மாரி எடுத்தது.